எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னா ஏமாத்த போறோம். நான் ஒரு ட்விஸ்ட் வச்சா எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்களே. ஐயோ, எங்க ராம எங்க டாடி இன்னும் வரலையா? அசையாத மரம் ஒன்று. நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம். It's Michael Kors. போய் அந்த இடத்தை பார்த்து நீ எப்படி அப்ரிஷியேட் பண்ண போறன்னு மட்டும் பாரு. ஹலோ கைஸ், இன்னைக்கு ராமோட பர்த்டே, அதாவது ஜஸ்ட் இன் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஐ திங்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பழைய வீட்டில், அதாவது ஆண்டி வீட்டில், நம்ம ஓல்டு ஹவுஸில் இருக்கோம். 22 மினிட்ஸ் இருக்கு ராமோட பர்த்டேக்கு. ஆக்சுவலி கொஞ்ச நேரம் முன்னாடிலாம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருந்தது. ஐயோ கரெக்டாக இது பண்ணிவிடுவோமா அப்படின்ற மாதிரி இரிட்டேட்டடா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இப்போ 22 மினிட்ஸ் தான் இருக்குது. ஐ ஹோப் எல்லாமே வந்து கரெக்ட். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஒரு 4 நாளாக தீயா உழைச்சி தேஞ்சு அப்படி வராது, வேற எப்படியோ டயலாக் வரும். அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து பட்டாசு வெடிக்கலாம் ராமுக்காக அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ பட்டாசு வெடிச்சு கேக்லாம் வெட்டி அப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராம என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு 4 நாளா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி தான் ஏமாத்திட்டு போறேன். அவங்க வீட்டுல ஷிஃப்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போறேன். கரெக்டா அவளுக்கும் இப்போ ஷிஃப்டிங் நடக்கிறதுனால அது வந்து நம்பிட்டாங்க. இன்னொன்று பர்த்டேக்கு 4 நாள்லாம் நான் போய் ஷாப் பண்ண மாட்டேன்னு ராமுக்கு தெரியும். பட் இந்த வாட்டி நான் கொஞ்சம் அதிகமாவே அலைஞ்சிருக்கேன். ஸோ அதனால ராமுக்கு வந்து ஐடியாவே இல்லை. இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன ஷிஃப்டிங் நடந்தது. அப்போ வந்து அவங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவளை வந்து நான் இங்க இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னமோ கதை சொல்லி செம்ம பிரச்சனை, நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ராம் வந்துட்டு இருக்காங்க. ஷார்ப்பா 12 கூட்டம் தான், சந்தேகம் வருமேட்டு கொஞ்சம் முன்னாடியே கூட்டம் வரும். மாஸ்டர் பிளான். நான் யோசிச்சேன், நான் வந்து ராம வந்து மீட்டே பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா ஆஃப்டர் 12 o'clock ஒரு 12:30 போல நேர்ல பார்த்து விஷ் பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் விஷ் ராமுக்கு நான் தான் பண்ணணும்னு ரொம்பவே எப்பவுமே ஆசைப்படுவாங்க. எனக்கும் அப்படிதான். ஸோ அந்த முதல் ஆசையை வந்து நம்ம கண்டிப்பா கெடுக்க கூடாதுங்கிறதுனால தான் அம்மாவை முன்னாடியே கூட்டு வர சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பிளான்லாம், நம்ம வந்து ரோட்ல வச்சு கேக் கட் பண்ணி பட்டாசு வெடிச்சு கிஃப்ட் கொடுக்க போறோம். அதுதான் இப்போதைக்கு பிளான். ஆனா எனக்கு டைம் நெருங்க ஆயில் வருது, வைத்து கலக்குது. ஸோ ஓகே ஃபைன், ராம் வரட்டும், நான் டக்குன்னு ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் டூ இட். வெளியே போய் கேக் எல்லாத்தையும் வெட்டுவோம். அப்பனே விநாயகா, வீடியோக்குள்ள போலாம். Happy birthday to you. ஓகே, ஆக்சுவலி we have more time. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்னா ஏமாத்த போறோம். ஸோ நான் உள்ள போய் பெட்ல படுத்திருக்கேன். ராம் வந்து பாப்பாங்க, வந்து பார்த்துட்டு என்ன அடிபட்டுருச்சு என்ன அப்படின்னு போது நான் வந்து அப்படி சொன்னேன். ஓகே, வந்து படுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து என்னன்னு சொல்ல அப்படின்ட்டு எல்லாரும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ என்னன்னா, எனக்கு அடிபட்டுருச்சு. நாங்கள் ஏன் இங்கே இருக்கோம்னா, இங்கே பக்கத்தில் இங்கே தான், இந்த ஏரியாவில் தான் இருந்தேன். அடிபட்டுருச்சு, என்னால் ரொம்ப தூரம் வர முடியலேன்னு இப்போ நான் இங்கே இருக்கேன். பச்சை போய் பேசுற. நல்லா இருக்கு இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு அடிபட்டுருச்சுன்னும் போது கொஞ்சம் பயப்படுவாங்க. குழந்தைக்கு பாசம், வேற ஒன்றும் கிடையாது. 2 seconds later. நான் ஒரு ட்விஸ்ட் வச்சா எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்களே. ஐயோ, டைம் வந்து நான் 11:45 இருந்து பெட்ல படுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே வருவாங்கன்னு 11:58 ஆயிடுச்சு. ராம காணோம். ஐயோ, கால் பண்ணி எங்கடா உள்ள வர சொல்டா அப்படின்னா, இன்னும் ராமே வரலையா. ஒரு கார் தான் வந்துருக்கு போல, இன்னொரு கார் இன்னும் வரல போல இருக்கு. ஆனா 11:58 ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ராமுக்கு விஷ் பண்ணணும். சோலி முடிச்சு எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. இல்ல எனக்காக கரெக்டா 12 மணிக்கு தான் வரணும்னு லேட்டா வராங்களான்னு தெரியல. ப்ளீஸ் டே, நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். எங்க இருந்தாலும் வந்துடுடா. எங்க ராம எங்க டாடி இன்னும் வரலையா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எங்க காணோம்? அவர் நம்மள பிராங்க் பண்றாரு போல. என்ன பைத்தியக்காரி, எழுதிட்டு இருக்கேன். ஆமா, கால் அடிபட்டுச்சு. நான் அவருங்க என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இருங்க, 12 மணிக்கு கரெக்டா விஷ் பண்ணிடுவேன். இருங்க, வேணும்னே 12 மணிக்கு வந்திருக்காங்க. எங்க கிட்டேவா? 12 மணிக்கு சொல்லு, நான் ஓடி போய் விஷ் பண்ணிடுவேன். டக்கு கரெக்டா சொல்லுங்க. ஒரே ஒரு பார்வையில் என்னை தொலைத்தேன், ஒரு துளி வார்த்தையில் என்னை இழந்தேன். இது சரியா சொல், இது சரியா சொல். என்ன செய்யறதியே ரதியே, என்ன செய்யறதியே ரதியே. உன் காதல் மழையில் நான் எப்போதும் நனைவேனே. சிறு பொழுது
அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. Red Dead Redemption. ஓ, இந்த கேம் செமையா இருக்கும்னு சொன்னாங்க. கரெக்டா சொன்னீங்க. நீ ஆட்டுக்கு எடுத்து தெரிஞ்சுட்ட. Mustak. ஆனா எனக்கு இன்னொரு gift இருக்கு உனக்கு கொடுக்க. இது எடுத்துட்டு வரேன். இத கண்டுபிடிக்க தலைவி அலைஞ்ச பாடு எங்களுக்கு தான் தெரியும். பிரிச்சே கொடுப்பேன், கையை கூட வச்சு எடுத்தா போதும். சென்னையிலே கிடைக்காது. சென்னை எங்கேயுமே கிடைக்கல, கஷ்டப்பட்டு வாங்கணும். Black Myth Wukong. ஓ, எப்படி? Mustak கிட்ட தான் கேட்டோம். Thank you கூட. Thank you so much. நல்லா இருக்கா? சூப்பர். இன்னைக்கு நைட் கேம் விளையாட வேண்டியது. கேம் விளையாடுங்க போங்க. 30 நிமிடங்களுக்கு பிறகு என்னையா இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் உனக்கு இத மட்டும் தான் நான் கேக் வெட்டலாம்னு பார்த்தோம். ஏன்னா உனக்கு ஸ்வீட் பிடிக்காது, காரம் மட்டும் வெட்டலாம்னு. அப்புறம் சரி, ஆனா ஆரம்பி ஸ்வீட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸ்வீட்டோட இருக்கணும்ன்றதுனால ஸ்வீட்டும் பண்ணியாச்சு. இது பண்ணது. போல அந்த சிக்கனை சாப்பிடுறா. வாழ்க்கையே வேஷம். The next morning. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இல்லை ரொம்பவே என்னால் முடியல. ஆனால் இன்னைக்கு ராமோட பர்த்டேங்கிறதுனால அதை பற்றிலாம் யோசிக்கிறதா இல்லை. சரி ஓகே டே, சீக்கிரமா கிளம்புறோம், எல்லாரும் ரெசார்ட் போறோம், ஃபன் பண்றோம், ஜாலியா இருக்கும். சரியா? ஸ்கெட்சா? ஸ்கெட்ச், பெரிய ஸ்கெட்ச். ஏன்னா நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம். என்ன கண்டு சொல்லுது? நிஜமாவா? ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து எல்லாரும் இருந்தா பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் அலோன். என்னோட அலோன் வந்து எப்படி சேர்த்து தான். ராமுக்கு ஆக்சுவலி எப்பவுமே நாங்க 2 பேர் மட்டும் தனியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். நான் தான் சைக்கோ, எனக்கு எல்லாரும் எப்பவுமே இருக்கணும். 24 hours ஒரு 10 பேர் கூட இருந்து சுத்திக்கிட்டே இருப்பேன்னா. அதனாலதான் ராம் வந்து என்னோட பர்த்டேக்கெல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வெளியே போற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ ராமுக்கு நான் பிளான் பண்ணும்போது என்ன யோசிச்சேன்னா, ஓகே இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே, அப்போ நம்ம 2 பேர் மட்டும் போலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேகேஷன். நாளைக்கு தான் ரிட்டர்ன் வருவோம் நம்ம. நல்ல ஒரு 5 star செம்ம லக்ஸுரியஸான வேற மாதிரியான ஒரு இடம். அங்கதான் நம்ம போறோம். ஆனா இப்ப வந்து பார்க்க பாவமா இருக்கு ஒருத்தவங்கள. எல்லாருக்கும் எப்பயோ தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்ப சூப்பர். போறோம், ஜாலியா இப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்க. அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. தனியா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாடே, அது வந்து நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்றதே இல்லடா. நாங்க 2 பேரும் தனியா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, பண்ண முடியறது இல்ல. சோ அதனாலதான். Thank you so much Kunda. You're welcome day. Happy birthday. Thank you. Wish you many more happy returns of the day. Thank you. ஓகே, வாங்கி வச்ச ஷர்ட்டும் ட்ரௌசரும் கொண்டு கொடு. எப்பவுமே ராமோட பர்த்டேக்கு நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நானே போய் தேடி கண்டுபிடிச்சு என்னோட செலெக்ஷனில் வாங்கியிருப்பேன். அதை வந்து இவங்க போட்டு ரெடி ஆவாங்க. இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். ஸோ லெட்ஸ் டூ தட். என்ன படுத்துட்டேன்? என்ன இது? ஒரு பர்த்டே வாட்ச். என்னோட பர்த்டேக்கெல்லாம் நான் வந்து ஒரு 10 ட்ரெஸ் எப்படியாவது ரெடி பண்ணி காலையில நைட்டுக்கு மாத்தி போட்டுருவேன். ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். ஒரு பர்த்டே வாட்ச், ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ஒரு அக்கறை கூட ஒரு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துருவேன் எனக்கு தெரியும். அது பிரைமரி. செகண்டரி நான் என்ன சொல்றேன், என்ன திறந்த மணியா இருக்குமா? அப்படி இல்ல. என்னன்னா பர்த்டேனா நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா படுத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல முன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல படத்தை பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணோம். அப்படியா விஷயம்? பாரு, நல்லா இருக்கா? நைஸ் ஃபுட். ஆக்சுவலா எனக்கு ரீசன்ட் டேஸா வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டுட்டு நல்லா சூப்பரா இருக்கு. இவ டக்குனு குளிச்சுட்டு சட்டையை போடுவோம். பார்த்தோன்னே ஒரு வெக்கேஷன் போகணும் போல இருக்கு. ஸோ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாக பார்க்காம இருக்கும். கண்டிப்பா குளிச்சு வேணுமா? நீ நார்மல் நாள்லயே குளிக்க மாட்டேன். என்னமோ பர்த்டே அதுக்கு மட்டும் தான் குளிக்காத மாதிரி கேட்கிறேன். நான் நார்மல் நாள்லயே குளிக்க மாட்டேன். அப்ப எதுக்கு பர்த்டேல குளிச்சிட்டு நான் கேக்குறேன். நான் தப்பு இல்ல. உனக்கு இது போலியா? ஆமா, கொஞ்சம் நல்லா உட்காரலாம்னு நினைக்கிறேன். நீ எல்லாரும் பார்த்துட்டீங்க. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு.
ட்ரெஸ் கொடுத்து ஆக்சசரிஸ் கொடுப்பா ஜானு. நிஜமா வந்து எனக்கு வருஷம் நீ கொடுக்குற ஆக்சசரி மட்டும் தான் நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் தெரியுமா எல்லாத்துக்கும். அதனால எனக்கு மாசம் பர்த்டே கொண்டாடி நக்கு நீ போதும் நானும் கெட்டி மேடம் கெட்டி மேடம் சிரிப்பா இருக்கு இந்த நல்லா இருக்குடா. சோரா. ஆமா, இப்ப நான் டிஃபரெண்டா ஸ்டைல் பண்ணி ட்ரெஸ் பண்ணணும். இப்ப ஒரே மாதிரி பண்ணுவீங்க. இந்த கவர் நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. நீ என் பர்த்டேக்கு வாங்க வச்சுக்க வரலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? ஐநூறு சில்வர் கொண்டு தெரியும், சில்வர் உனக்காக வாங்கினா கோல்டு எனக்காக வாங்கினேன். ஆமா, இப்படியே பண்ணிருக்காங்க. இது சில்வர் பிரச்சனை கோல்டு சில்வர் தான் செட் ஆகும். மோதிரம் எப்படி உண்டு கரெக்டா அளந்து வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? என்னது பேட்மேன். உனக்கு பிடிக்கும் தானே பேட்மேன்? ஆமா, I'm a Batman. Good man. என்ன டயலாக்டா? மீண்டும் மீண்டுமா? ஜென்ஸுக்கு வந்து gift தேடி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் ரொம்ப தெரியுமா? கஷ்டம் உண்டு, Very நிஜமா. tough job, you guys. உசுரு போயிடுச்சு ஒரு வாரமா எனக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மூணுன்னு எல்லாம் இருக்கிற ஒரு ரிங்கு. இன்னொரு சைடு திருப்பி பார்த்தா ஓஹோ. So, நீ வெளியெல்லாம் எங்கேயாவது போற சில பல பெண்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ரிங்க போட்டுட்டு நீ போகணும். நீ அப்படி வரியா? டேக் பண்ணி வந்து வெளியே தெரியற மாதிரி. நீ அவங்க கிட்ட பேசுற அப்படின்னா கூட ஹாய் how are you guys இப்படி காட்டிடுமா? இப்படி காட்டிடுமா? அப்போ நீ வந்து வேற எதுக்கும் எய்ம் பண்ணாத. வேற வரல போட்டு விடுறேன். இப்படி காட்டுமா? யார் எந்த பெண்கள் வந்து ஐயோ பயமா அது கடிச்சிடாத. சூப்பரா இருக்குங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நீ போட்டு மாசா இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டா. எல்லாம் ஓகே. உன்னோட outfit பத்தி பேசவே இல்லையே. அது வந்து யாரு பர்த்டே வரனா என்ன பெண்கள் நாங்க எப்படி ட்ரெஸ் போடுவோம். ஓவர் ஷேடோ. இதுதான் ஓவர் ஷேடோ. சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுங்க. நீ ஊர்த்தமா? செம்மையா இருக்கு dress. ரொம்ப சிம்பிளா ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்கு. அவன் நடக்கிறான். அவுத்து போட்டாலே இப்படி ஃப்ரீயா படுத்தா தான் தூக்கமே வரும். ஓகே, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. போறோம், ஃபன் பண்றோம். Thank you so much. Thank you a lot. முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. நானும் தான்ப்பா. என்னடா நடக்குது இங்க? நன்றிகள்மா. எம்மா எம்மா என்னம்மா இது? நன்றிகள். ஆண்டி. Thank you. கண்டிப்பாங்க, definitely. I'm Batman. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன ஆண்டி? என்ன ஆண்டி எப்படி ஆண்டி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் ரகசியம். மாட்டா இருக்கு நான். நமக்கு எப்பவுமே இந்த ஐட்டங்கள் தான் தெரியும். கண்டிப்பாமா, இதான் தேவை. அதுவும் தெரியும், அதுவும் ரெண்டா தான் வாங்குவாங்க இவங்க. கப்பல் ப்ளவுஸ் அடையாளம் தெரியாதவனு எம்ப்ராய்டு வேற. எம்ப்ராய்டரி. உனக்கு எல்லாமே எம்ப்ராய்டரி என்னடா? இல்ல. பைத்தியம், எம்ப்ராய்டரியே கிடையாதுடா. அப்புறம் சும்மா பெயிண்டிங் எம்ப்ராய்டரியா? ஒண்ணும் தெரியாது மண்ணு. அப்படி கிடையாது, எனக்கு இந்த பூ போட்டாலே அது பேர் எம்ப்ராய்டரி. தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். முகன் ஏதோ வச்சிருக்கான், எடுக்க போறான். இதே அவன் கண்ணாடி தான் 3D போட்டிருக்கேன். தேங்க்யூ ப்ரோ. பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஷோக் ஆயிடுவேன். அப்படியா? இன்னும் வந்து என் பிளான நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு. இல்லடா, அவன் வந்து ஆஸ்திரேலியால யாரோ ஃப்ரெண்டு. எங்கேயோ போயிட்டடா நீ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சரி, அது எப்படியும் என்னோடது தான். கோச்சை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் எண்டு தானே. நம்ம பெரிய பிராண்டுமா? செம்மையா ஏய் செமையா இருக்கே, பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்குங்க பாரு. கலக்குங்க ப்ரோ, கலக்குங்க. என்ஜாய் ப்ரோ, என்ஜாய். நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடே, அதனால ஆட்டே போட போறேன். அதனால ஆட்டே போட போறேன். இது என்னோடது. என்ன கொடுத்த கிஃப்ட் மலையில குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க? என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு.
இந்த டப்பாவை நான் எங்கேயோ என்ன குண்டு அப்படி உடனே எல்லாம் பாத்திர கூடாது. உடனே பாத்திர கூடாதா? இந்த டப்பாவை பார்த்தாலே நீங்களே சொல்லுங்க இது என்ன டப்பான்னு. கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. இட்ஸ் மைக்கேல் கார்ஸ். நீ வாங்கினேன்னு நானும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தேன். சென்னையிலே இருக்குடா. எங்க பாப்போம்? எவ்வளவு இருக்கா? 95,000. சீரியஸாவா? பாரு. என்ன குண்டு இது? என்னது? 5,000 போட்டிருக்கு. என்னப்பா சொல்ற? ஓ டப்பா எந்த பொருள் உண்டு? மைக்கேல் கார்ஸ் கிடையாது, ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச். சிரிக்கிறானி. எனக்கு கொடுத்த டப்பால பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஞாபகம் இருக்கா? என் பர்த்டேக்கு மைக்கேல் கார்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுல பேக் பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக் வச்சு கொடுத்துட்டேன். பல்லே ஆலியா நீ. எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு. ஆமா. சரி வா. பிடிச்சிருந்துச்சுன்னா பிச்சை வேண்டியதான். உனக்கு நல்லா திருப்தியா? ஒரு gift வாங்கி கொடுத்தா ஒரு மனுஷன் என்ன பண்ண கூடாதோ அதை செய்வான் ராம்பாலாஜி. காசா வச்சு அப்படியே உள்ள இப்படி வந்து ட்ராக் பண்ணி அப்படி மாட்டிடணும். எப்படி? ஃபுல்லா ரெடி ஆயாச்சு. தலைகீழ இருக்கு. கரெக்டா தானே இருக்கு. உங்களுக்கு என்ன வாட்ச் எல்லாம் கட்டினா தானே தெரியும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. Thank you. Thanks a lot. Good job. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்புவோம். சட்டு புட்டுன்னு. சரி ஓகே. லைட் எரியுமா உங்க? அதுக்கு நீ வா, நான் ஒரு திருவிழா கூப்பிட்டு போறேன். லைட் எரியுற வாட்ச் வாங்கிட்டேன். லைட் எரியுது. ஆமா எரியுது. கலர் கலரா இருந்தா நல்லா இருக்கும். ஏழுகள வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா விளையாட. சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தருவாங்க. அது எப்படின்னா லைட் பச்சை கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், எல்லா கலர்லயும் லைட் எரியும். அது ஒரு அழகிய நிலா காலம். ஓகே, கிளம்பியாச்சு. போலாண்டே. நம்ம போறது எங்கன்னு பார்த்தோம்னா, இது ப்ரமோஷன்லாம் இல்ல. ஸோ எங்கன்னு பார்த்தோம்னா கல்டான் சமுத்ரா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹோட்டல், இட்ஸ் கால்ட் கல்டான் சமுத்ரா பேலஸ். சென்னையோட லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இது எனக்கு சர்ப்ரைஸ் வேற தெரியலையே. உனக்கு நீயே சர்ப்ரைஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. என்னடா இழிச்சவாய பாருங்க. போன உடனே போய் பாஞ்சிர வேண்டியதான் ஸ்விம்மிங் பூல்ல. பாஞ்சிர வேண்டியதான். அதுக்காக உனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ராம்க்கு ஃபுல் பேக்கிங் நான் தான் பண்ணேன். ஸோ நீ ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா. ராம்க்கு இந்த மாதிரி லக்ஸரியான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி பிராண்டட் லக்ஸரியஸ் டோலன், நாட் லைக் மீ. ஆனா என்னோட இந்த பர்த்டேல இருந்து நானும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிட்டேன் நினைக்கிறேன். Bro, it's Michael Kors bro. இல்ல இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த டாப் கூட 220 நம்ம நினைக்கிறேன். சீரியஸா? Yeah, of course. What do you think about me? என்னெல்லாம் விட்டா நான் 50 ரூபா கிடைச்சா வாங்கிட்டு அமைதியா ஜாலியா போட்டு உட்காந்துட்டேன். எப்படி இருந்தாலும் ஃபைன். இதான் கதை. போறோம் பேலஸ்ல, அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் ஆக்சுவலி ராம்க்கு காலேஜ் என்ன சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பர்த்டே பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப அப்படி இல்லாம அதான் நான் இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். லைக் எப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப அமைதியா, காமா, ஸ்லோவா அந்த மாதிரி சூப்பரா போயிட்டு இருக்கா. எனக்கு அதுவே ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. தெரியல, மேபி உங்களுக்கும் அப்படிதானா அப்படின்றத சொல்லுங்க. லைக் நம்ம சின்ன வயசுல ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா அந்த மாதிரி இருக்கும். பட் டைம் ஆக எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ், காமா கொண்டு போலாம், அமைதியா கொண்டு போலாம். ராம் வந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்க. உண்டு எனக்கு வந்து இந்த பர்த்டே இந்த ஆடம்பரமாலாம் வேண்டாம். ஆடம்பரமா இந்த சென்ஸ் நிறைய செலிப்ரேஷன் அந்த மாதிரி வேண்டாம். பீஸ்ஃபுல்லா நம்ம 2 பேர் மட்டும் ஒரு இன்டிமேட்டான செலிப்ரேஷன் போதும் அப்படின்னு. சோ இந்த வாட்டி நான் அதனால தான் மெயினா வந்து இந்த பசங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். நிறைய கிளம்பி போங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு அனுப்பி வச்சாச்சு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜாலியா இருக்கும். எனி ஒன் ஸ்பெஷல் டே நம்ம வந்து தனியா அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. சோ அதனால தான் மெயினா இந்த வாட்டி வந்து இப்படி வந்து யோசிச்சதே. சூப்பர் குண்டு. நிஜமா உன்னோட தாட் வந்து நான் வந்து கண்டிப்பா நீ அப்ரிஷியேட் வாங்க. போய் அந்த இடத்தை பார்த்து நீ எப்படி அப்ரிஷியேட் பண்ண போறன்னு மட்டும் பாரு. பேலஸ்ல சொன்னோனே எனக்கு என்ன தோணுது, நீ தான் வந்து குயின், நான் கிங்கா. எப்படி தானோ. ஹே வந்துட்டோம். பாத்தியா அரண்மனை மாதிரி தான் கொண்டு இருக்கு. Excuse me sir. கொஞ்சம் அங்க பாருங்க சார். இதுதானா கேண்டில் லைட் டின்னர் தாஜ்மஹால் டெக்குக்கு கீழே நமக்கு மட்டும் பிரைவேட்டா.